ஹலோ எவ்ரிபடி. ஸோ எஸ்டிஜி நம்ம சேனலோட ஒரே ஒரு சின்ன மிஷின் தான். அந்த ஜிடிஏல வந்து ஒரு சின்ன மிஷின் தான். ஸோ அந்த மிஷின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக ஜோயிஸ் இருக்கான்ல, ஜோயிஸோட இடத்துக்கு பக்கத்தில் தான் அந்த மிஷின் இருக்குது. ஜோயிஸ் மிஷின் எடுக்கலான்னு தான் போனேன். ஆனால் ஜோயிஸ் மிஷின் வந்து டைம் கேட்குறானுங்க. அந்த டயத்துக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்கிறானுங்க. அதாவது ஒரு 6 மணிலேருந்து 14 அதுக்குள்ளேயே வர சொல்கிறானுங்க. ஸோ அந்த டைம் வந்து நம்ம அந்த மிஷின் எடுக்க முடியாதனால பக்கத்தில் அந்த ஃபோன் பூத் இருக்குல்ல, அந்த ஃபோன் பூத்துலேருந்து ஒரு சின்ன மிஷின் இருக்குது, சைடு மிஷின். ஸோ அந்த மிஷின் எடுப்போம். நான் ஏற்கனவே கேட்டது மாதிரி லைக் பண்ணியிருக்கீங்க நீங்கள் எல்லாருமே. ஒரு லைக் பண்ணீங்க, அதாவது ஒரு 12 லைக் பக்கம் வந்துச்சு போன வீடியோவுக்கு. ஸோ அதேமாரி எனக்கு இந்த வீடியோவுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50 லைக்ஸ் வந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ மிஷின் வந்துருச்சு. மிஷினோட நேம் வந்து த தீவ்ஸ் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ 2 பேர்த்த கூட்டிகிட்டு வந்து என்னோடய ஃபேக்ட்ரி கூட்டிகிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ எதுக்கு யார் என்னன்னு எனக்கு தெரியல. சரி, அவனை 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு வந்து அந்த ஃபேக்ட்ரியில் போய் நம்ம விட்டுருவோம். இந்த சைடு மிஷின் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு 3-4 மிஷின் வரும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ஒரு 2 மிஷினில் வந்து காரை க்ரஷ் பண்ணிட்டோம். ஸோ இந்த மிஷினில் வந்து காரை க்ரஷ் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன். காரை பெயிண்ட் ஜாப் பண்ணி நம்ம வந்து கொண்டு வந்து விடுவோம்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல, பார்ப்போம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி அந்த ஒரு 50 லைக்ஸ் எனக்கு கண்டிப்பாக வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் பார்க்குறவங்க எல்லாருமே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். இந்த கேட்டு திறக்கிறதாங்க, அது திறக்க மாட்டேங்குது. கொஞ்சம் நல்லா பக்கத்தில் என்ன தான் கேட்டு திறக்குது. ஸோ இந்த கார் தான் காட்டுது. ஸோ இந்த காரை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த 2 பேர்த்த போய் கூட்டிகிட்டு வருவோம். ஸோ போர்ட்லாண்டு வியூ, அதாவது போர்ட்லாண்டு இப்போ இருக்கிற இந்த ஐலாண்டில் இருக்கிற மிஷின்ஸ்லாம் ஆல்மோஸ்ட்டு முடிய போகுதுங்க. இன்னும் ஒரு 2-3 மிஷின் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த மிஷின் முடிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அடுத்த ஐலாண்டுக்கு போயிடுவோம். ஐ மீன் அது நியூயார்க்குன்னு நினைக்கிறேன். பட் அதாவது நியூயார்க் தான் நினைக்கிறேன். கலஹான் பிரிட்ஜுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஏரியாவுக்கு தான் நம்ம போவோம்னு நினைக்கிறேன். அந்த இடத்துக்கு போனால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த இடம் விட அந்த இடம் செம்ம சூப்பராகவும் நல்லாயிருக்கும். போய் என்னென்னு பார்ப்போம். எனக்கு 2 பேர்த்தையும் பிக் பண்ணியாச்சு. ஆனால் சைனா டவுன் பக்கத்தில் மட்டும் நம்ம போயிடவே கூடாது. ஸோ பார்த்திங்களா, டயர்ஸ் வந்து நம்ம சுற்றி போட்டுருவானுங்க. இந்த இடத்துல ஒரு 25 டயர்ஸ் நம்ம சுடுற மாதிரி, அதாவது உயிரோடு எரிக்கிற மாதிரி ஒரு மிஷின் வருங்க. அந்த மிஷினை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் உங்களுக்கு. அதுக்கு வந்து ஒரு பார்க் மாதிரி பார்த்தோம்லாம் வர வழியில். அந்த பார்க்கில் வந்து நம்ம ஆனால் கண்டிப்பாக நிற்கக்கூடாது. அந்த பார்க்கில் தான் நிற்கணும். அந்த இடத்துல தான் ட்ரையட்ஸ் வந்து ஸ்பான் ஆகிட்டே இருப்பானுங்க. அது என்ன மிஷின் செய்யும் போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ கேட்டுக்கிட்ட வந்தாச்சு. இந்த கேட்டு தான் இம்சை பிடிச்ச கேட்டு, அவ்வளோ சீக்கிரம் திறக்காது. திறந்துருச்சு, உள்ளே வந்தாச்சு. இப்போ 2 பேரும் அவனுக்கு போகிறானுங்க. உள்ளே போனோடனே கதம் அவ்வளோதான். சரி, இப்போ ஒவ்வொருத்தனும் சைடு மிஷின் கொடுக்கும்போது அவனை போய் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறானுங்க. இவனுங்களும் வந்துடுறானுங்க. எப்படி வரானுங்க என்னன்னு எனக்கு தெரியல. எதை சொல்லி இவன் வந்து சொல்கிறான், எப்படி இவனுங்க வரானுங்க அப்படிங்கிறது தெரில. இவனுங்களுக்கு முன்னாடியே தெரியாது ஆக்சுவலாக, இல்லை அப்படியே என்னன்னு தெரில. நம்ம மர்கையாக போகிறோம் அப்படிங்கிறது அவனுங்களுக்கு முன்னாடியே தெரியல நினைக்கிறேன். அதேமாரி அவனோட ஒய்ஃபு, இப்போ இந்த ஃபிஷ் ஃபேக்ட்ரியோட ஒய்ஃப் இருக்கா பார்த்தீங்களா, அவளையும் கொண்டு வந்து நம்ம விடுற மாதிரி இருக்கும். அதுதான் லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அது என்னன்னு நம்ம பார்ப்போம். ஸோ நேராக போய்ட்டு ஒரு ஷேவ் அடிச்சிடலாமா? சேவ் அடிக்கலாம், இல்லைன்னா ஜோயிஸோட மிஷின் எடுத்து என்னென்னு கூட போய் பார்க்கலாங்க. அந்த டைம் வந்துருச்சா என்னன்னு தெரியல. ஸோ இப்போ என்னென்னா, எப்பயுமே வந்து காரை க்ரஷ் பண்ண அப்படின்னு தானே சொல்லுவான். ஆனால் இந்த தடவை என்ன சொல்லிட்டான், காரை வந்து ரீபெயிண்ட் பண்ணி அப்படியே புது காரை என்கிட்ட வந்து திரும்ப வந்து என்கிட்ட கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். ஸோ அதனால் நம்ம வந்து பெயிண்ட் ஜாப் பண்ணிவிட்டு காரை திரும்ப அவன்கிட்ட பிடிச்சிருவோம். எல்லா எவிடன்ஸையும் ஆக்சுவலாக மறைக்கிறான். பட் ஆனால் இந்த எவிடன்ஸை மட்டும் ஏன் மறைக்கலை, மறைக்கிறான். பட் ஆனால் ஏன் காரை திரும்ப வச்சுக்கிறான் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அது என்னன்னு நம்ம பார்ப்போம்.
அது என்ன காரணம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ரைட், ஓகே. நம்ம காராஜ் ரீபெயிண்ட் பண்ணியாச்சு. இது ஆக்சுவலாக $100 எடுத்தானுங்களா என்னன்னு தெரில. இல்லை இப்போ எடுக்கலைங்க. ஏன்னா மிஷினில் வர நம்ம தனியாக வந்து காரை பெயிண்ட் ஜாப் பண்ணும்போது தான் $100 எடுக்கும் போல். இது மிஷின்லேயே வர பெயிண்ட் ஜாப் அப்படிங்கிறனால காசை எடுக்கலான்னு நினைக்கிறேன். $100 அப்படியே தான் இருக்கும். சரி, ஓகே. அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம காரை ட்ராப் பண்ணிட வேண்டியதான். காரை ட்ராப் பண்ணிட்டோம்னா இந்த மிஷின் முடிஞ்சிடும். ஸோ மறக்காமல் அந்த ஒரு 50 லைக்ஸ் உங்கள்கிட்ட நான் கேட்டேன் பார்த்தீங்களா, ஒரு 50 லைக்ஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆகும், எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ என்னோடய கடின உழைப்புக்கு அது ஒரு பரிசாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் கேட்குறேன். கதவை திறந்துருச்சு. சரி, வாங்க உள்ளே போகலாம். அந்த இடத்துல நிப்பாட்டிடலாமா? எங்கே இருக்குது? இங்கேயே நிப்பாட்டிக்கு வச்சுக்குவோம். ஓகேங்க. மறுபடியும் இந்த காரை எடுக்க ட்ரை பண்ணேன், பட் ஆனால் நம்மளால் எடுக்க முடியல. இதுக்கு வந்து $3000 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கானுங்க. ஒரு சைடு மிஷினுங்கிறதுனால அந்த காசு கொடுத்துருக்கானுங்க போல். சரி, ஓகே. சரி, பக்கத்தில் தான் ஜோயிஸோட பெயிண்ட் ஷாப் இருக்குது. ஸோ அந்த இடத்துல போயிட்டு அந்த வேலையை நம்மளால் எடுக்க முடியுமா அப்படின்னு போய் பார்ப்போம். அது வந்து குறிப்பிட்ட டைம் காட்டுச்சுல்ல, அதாவது 6லேருந்து 14க்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுக்க முடியுதான்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா அடுத்த மிஷின் நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? எடுக்க முடியலைங்க. சரி, ஓகே. தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. அந்த லைக்கை மட்டும் கொஞ்சம் மறந்துடாதீங்க. பாய்.